போதைப்பொருள் அச்சுறுத்தல்களுக்கு தாய்நாடு, தேசம் மற்றும் பிள்ளைகள் பலியாகாமல் தடுப்பது தன்னுடைய ஒரே நோக்கம் என்றும் எந்த ஒரு குற்றவாளிக்கும் அல்லது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவருக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத ஒரு அரசாங்கம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க வலியுறுத்தியிருக்கிறார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட தென் மாகாண நிகழ்ச்சி நேற்றைய தினம் தங்காலை பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் ஜனாதிபதி இவ்வாறு சொல்லியிருந்தார். இந்த சந்திப்பின் போது அவர் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்ததாகவும் அதில் சமூக வலைத்தளங்கள்ல பல கருத்துக்களை பார்த்திருந்தோம். அனுர மஹிந்த ராஜபக்சேனுடைய சொந்த இடத்துக்கு சென்று பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி இருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு அளவிலான சர்ச்சையாக இன்றைய தினத்தில் செய்திகளின் வாயிலாக நாங்கள் பார்க்க கிடைத்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த சந்திப்பில் அவர் எவ்வாறான விடயங்களை சொல்லியிருந்தார் என்பது சார்ந்து நாங்கள் பார்ப்போம். போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் ஈடுபட்ட பாதுகாப்பு பிரிவு உறுப்பினர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி ஆற்றிய முழுமையான விடயங்கள்ல நிறைய விடயத்தை சொல்லியிருந்தார். அதுல போதைப்பொருள் குற்றச்செயல்கள் என்பவற்றுடன் பிணைந்த கருப்பு பொருளாதாரம் எங்களுடைய நாட்டில் எந்த விதத்திலும் அபிவிருத்தி, அமைதி, சுபிட்சம் என்பவற்றை கொண்டு வராது. இந்த பேரழிவிலிருந்து எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த பேரழிவு கிராமங்கள், நகரங்கள், குடும்ப கட்டமைப்பை எந்த அளவு ஆக்கிரமித்துள்ளது என்பதை நாம் அறிவோம். குடும்பத்தில் பெரும் எதிர்பார்ப்புடன் வளர்ந்த பிள்ளைகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி மோசமான நபராக மாறியிருப்பார். எதிர்பார்ப்புடன் வளர்த்த பிள்ளை சமூகத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தும் செயற்பாட்டாளராக மாறியிருப்பார். இதனை எந்த பெற்றோரினால தாங்க முடியும்? நாம் பாலூட்டி வளர்த்த பிள்ளைகளுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்படுவதை எந்த தாயும் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்த பேரழிவில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க தெளிவாக சொல்லியிருந்தார். இது அந்த முழு குடும்பத்தையும் வீழ்ச்சியடைய செய்திருக்கும். இந்த பேரழிவினால கிராமங்கள் பீதியடைந்திருக்கின்றன. இதனால பிள்ளைகளை தொழிலுக்கு அனுப்ப, பகுதி நேர வகுப்புக்கு அனுப்ப, விளையாட்டுக்கு அனுப்ப, சுற்றுலாவுக்கு அனுப்புவதற்கு கூட பெற்றோர் பயப்படுகிறார்கள்.